ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷிகா சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பா கோதுமை வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறோம். சிம்பிள் தான். அதுக்கு மேலே கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரியுது. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ வந்து சீரகமாக நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. நான் 1 டம்ளர் சம்பா கோதுமைக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டைம் நல்லா கொதிக்குது. நம்ம வந்து ஊற வச்ச சம்பா கோதுமையை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சிருக்க சம்பா கோதுமை அந்த மாதிரி தெளிச்சா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு.